ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, பரிசுத்தமான ஆண்டவரே, 2026 ஆண்டினுடைய ஆண்டவரே இந்த 3வது பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு வர தடைப்பட்டு இருக்கிற மக்களை அழைத்து கொண்டு வாரும். மக்களுக்குள்ளே நல்ல வாஞ்சை, மன விருப்பத்தை தாரும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே உலக காரியத்திற்கு இருக்கிற உற்சாகமும் ஆண்டவரே அந்த விருப்பங்களும் இன்றைக்கி கர்த்தருடைய காரியத்திலே குறைந்து கொண்டு வருகிறதப்பா. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டபடி நீர் கண்ணோக்கமாய் பார்க்கிறீர். அதை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள கிருபை செய்யும். ஆராதனை ஆசீர்வதியும். துவக்கம் முதல் முடிவரையிலும் நம்முடைய பிரசன்னங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. தேவ நாமத்தின் மகிமையாக ஆராதனைக்கு ஆரம்பமாக அவர் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 398, கீதங்களும் கீர்த்தனைகளும் 2. ஆராதனை கீதங்கள் 398, கீதங்களும் கீர்த்தனைகளும் 2. தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முதுமுகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாக்கத்திடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும்
நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்கிக்கு மனஸ்தாபப்படுமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நம்முடைய சத்தத்துக்கு செவி விடாமற் போனோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனால் நான் அவமாய் போகாதபடிக்கு உடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனந்திரும்புகள், பரலோராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படும் நான் பார்த்தனில்லை என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாய் நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதையும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நேயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இறைத்தோடு அறிக்கிற வேத வசனம் பற்பல வாக்கி நம்மை ஏவுகிறது. நம்ம காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிக சிறந்த உடைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும், உடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிறது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்க நீங்கள் யாவரும் சுத்திரியத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிக்கை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன நாடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிவிட்டு விலை அலைந்து போனோம். வெளியேறிய யோசனைக்கு விருப்பங்களுக்கு நடந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரதமாய் குற்றம் செய்தோம். செய்தலை செய்யாமல் செத்தாலி செய்து வந்தோம். எங்கள் சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனித கருத்து வாக்குத்தத்தின்படியே நிற்பவர்களே எங்களுக்கு இறங்கும். தப்புங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்துக்கு கூடங்களை சீர்படுத்தும். இரக்கமுள்ள பிதாவே, பிரசுராமிடம்படி நாங்கள் பரமண்டங்களில் இருக்கிற ராஜ்யம் வருவதாக, சுத்தம் பரமத்திலே செய்வது போல உங்களையும் செய்யப்படுவதாக. ஒரு மாசம் மன்னிக்கிறது போல ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்குமே. ஆண்டவரே, முதலை திறந்தருளும். தேவனே, ரட்சிக்கு விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
ராஜனும் மாயிருக்கிறார். பூமி நாடுகளில் இருக்கிறது பருவங்களும் சமுத்திரம் உடையது. அவருடைய உண்டாக்கினார் வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து கொண்டு கடவுள் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். அவர் மேய்ச்சும் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் மாமே கேட்பீர்களாயில் மனாந்தரத்திற்கும் போதும் சுவர் நடந்தது போல குளிர்ந்து கடின படுத்தாதேயுங்கள். என்னை பரீட்சை பார்த்து கண்டார்கள். ஆலோசித்து அவர்கள் வழிபடுகிற மட்டும் என்னுடைய ஜனங்களேயா என்றும் சொல்லி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 85ஆம் சங்கீதம். சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கு எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ. கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சோடின் வழியிலே நம்மை நிறுத்தும். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனங்கள் வரை. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 11 வசனங்கள் வரை. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து
அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபியும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிறவைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேலின் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள் என்பது வாசிக்க குறிப்பிட்ட முதலாம் வேதபாடம் வாசி. தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தர் ஸ்தாபப்படுத்துகிறோம். நித்திய பிதாவாகிய உம்மை பூமண்டலம் எல்லாம் வணங்கும். தேவதூதர் அனைவரும் கேள்விகளும் எங்களும் தேவனை புகழ்ந்து போற்றி செறிந்தவனாகிய சேனை உம்மை போற்றும். அளவில்லாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையும் வணங்கப்படுதற்க மெய்யான ஆவியையும் கிறிஸ்துவே தேவரே மகிமையின் ராஜா அருவருக்கவில்லை. நீ மரணத்தின் விசுவாசிகளுக்கும் தீரந்தே நீர் பிதாவின் மகிமையிலே வீற்றிருக்கிறீர். நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக மீட்டு கொண்ட வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுடைய மகிமையிலே சுத்தவான்களை சேர்த்து கொள்ளும்.
கர்த்தாவே ஜனத்தை ரட்சித்து சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். தேனாம் தேனாம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்போது சதா காலங்களிலும் நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, நாள் செய்யாதபடி எங்களை காத்தருளும். தாவே எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறதால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். உட்காருங்கள். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்களை பலிபீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்கிற விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்துக்கும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்கள் அல்லவா என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஜனங்களும் வாசஸ்திரியோடும் அவரை துதித்து உடனாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனை குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்தாவினாலே கண்மைக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்திவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். பிதாவாகிய அவரிடத்திலிருந்து உள்ளோரை மரித்து நியாயத்திற்கு வருவார். விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசபையும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற நாமம் பரிசுத்தப்படுவதாக. இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உடை பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறு திருவிருந்து ஒப்புரவாகுதலின் அழைப்பு. தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்கப்படத்தக்கவரே, உம்மை ஆராதிக்கிறோம். திருவிருந்து என்னும் சாக்கிரமத்தின் மூலமாக வாழ்வு தரும் உணவை உட்கொள்ளுகிற நாங்கள் பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் பங்கெடுக்க கிருபை தாரும். இந்த திருவிருந்தில் உண்மையோடு கலந்து கொள்வதன் மூலம் நீர் தருகிற உலக ஆசீர்வாதங்களையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் பெற அருள் தாரும். தினமும் எங்களுக்கு வேண்டிய ஆத்தும ஆகாரத்தை தந்து உமோடு ஒப்புரவாகுதலின் அழைப்பை தருகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தமாக தேவனே, உம்மை அறிவித நித்திய ஜீவன் உம்மை சேப்பியதை மெய் சுயாதீனம் தேவரிய தஞ்சமாய் கொண்டிருக்கும் அடையாறு நாங்கள் எந்த விரோதில் வல்லமைக்கு பயப்படும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றியறலாம். சர்வ வல்லமில்லை நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாய் கர்த்தாவை நாளிலும் மிகுந்த வல்லமையில் எங்களை காப்பாற்றி நான் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வல்லமுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையிலாவை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமாக நடக்கும்படி ஆசீர்வாதமாக பணி மேல் ஓயாமல் பேச்சதரலும். கர்த்தாவே, எங்கள் காரியக திருமத்தை சிறுமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டறலும்.
ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். சர்வல்லமுள்ள தேவனே, சர்வஜீயதார் பிதாவே, அபாத்தரணம் அடையங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் தாழ்மையோடும் தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சிறுசிக்காகவும் காப்பாற்றுக்காகவும் எல்லா சிவங்களுக்காகவும் துதிக்கிறோம். சிசுமக்கத்திர இயேசு கிறிஸ்துவினாலே வைத்து மீட்டு கொண்ட விளைய அன்புக்காகவும் கிருபின் அத்தனங்களுக்காகவும் மகிமை நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாக நல்ல இருக்கவும் விழித்து போடுத்து எங்கள் நாள் நமக்கு முன்பாய் பொருள் நடக்கவும் வாக்கினாலே மாத்திரமல்ல நடக்கையினால் நம்முடைய புகழை பிரஸ்தாபடுத்தவும் தேவசபாவில் அவற்றை உணர்ந்து உணர்வை அள்ளி செய்ய வேண்டும் என்று திரையேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லாம் மேன்மையும் சதாகாலம் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபளித்த சர்வல்லமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிற அளிச்சின் வாக்களிக்கிறீரேன். கர்த்தாவே, இந்த அடியாரங்கள் வேண்டிய நன்மையில் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டிப்பு நிறைவேற்றி இம்மையிலே நம்முடைய சத்தியத்தை அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டரலாம். உட்காருங்கள். பிள்ளைகள் திருவசனம் சொல்வார்கள். அந்த ஒரே அப்பத்தால் நம்ம எல்லோரும் பங்கு பெறுகின்றபடியால் அநேகரான நம்ம எல்லோரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து ஒப்புமையான அழைப்பு. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து ஒப்புரவாகத்தின் அழைப்பு. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தில் அப்பமும் நாம் எல்லாரும் பங்கு பெறினபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. For we being many are one bread and one body, for we will partake of that one bread. 1 Corinthians chapter 10 verse 17. இந்த ஒரே அப்பத்தின் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகர் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. For we being many are one bread and one body, for we partake of that one bread. 1 Corinthians chapter 10 verse 17. திருவிருந்து ஒப்புரவாதத்தின் அழைப்பு. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து ஒப்புரவாதத்தின் அழைப்பு. அந்த ஒரே அப்பத்தினால் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. For we being many are one bread and one soul, one body, for we are partake of that one bread. 1 Corinthians chapter 10 verse 17. இந்த ஒரே அப்பத்தினாலும் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே மாம்சம் சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. இந்த ஒரே அப்பத்தை நாம் எல்லாரும் பங்கு பெறும்படியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. அண்ணா ஒரு அப்பத்தை நல்லதும் பங்கு பெறுனா ஒரு அப்பளம் இருக்கிறோம்.
அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2026 ஆண்டினுடைய 8வது மாதம் இந்த 3வது கர்த்தருடைய நாளை அவருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை முடிந்த உடனே சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறும். வாலிபர் கூட்டங்கள், ஆண்கள் பெண்கள் கூட்டம் நடைபெறும். ஆண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் நடைபெறும். 3வது ஞாயிறு நம்மளுக்கு சுவிசேஷ ஞாயிறாக ஒவ்வொரு மாதமும் நாம் ஆசரித்து வருகிறோம். ஆகவே இந்த நாள் மாலை வேளை 3 மணி முதல் 4 மணி வரையிலும் ஆலயத்தில் சுவிசேஷ ஊழியத்திற்கான மன்றாட்டு ஜெபம் நடைபெறும். அது முடிந்தவுடனே ஒரு தேநீர் கொடுக்கப்படும். அது கொடுக்கப்பட்ட பிற்பாடு வேன் மூலமாக புதுநகர் அந்த ஏரியா, அந்த பகுதி முழுசும் நம்ம வீடுகளை சந்தித்து அந்த மக்களை ஆண்டவருடைய அன்பை சொல்லி கர்த்தருடைய மந்தைக்குள்ளே வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். கர்த்தருடைய மந்தைக்குள்ளே வாங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு நம்ம அழைக்கணும். அந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றுவோம். கடைசியில் புதுநகரில் கடைசியாக சேகரன வீட்டில் நிறைவு ஒரு சின்ன ஜெப கூட்டம் மாதிரி நம்ம அங்கே நடத்திட்டு நம்ம வர இருக்கிறோம். ஆகவே இதற்காக ஜோமனுங்க எல்லோரும் வாங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்கள் பெண்கள் ஊழியம் செய்யணுங்கிற ஆசை உள்ள அத்தனை பேர் வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நம்முடைய சேகர சுவிசேஷ ஊழியம் இந்த மாதம் 30ஆம் தேதி கடைசி ஞாயிறு கள்ளத்தி கிணறை மையமாய் வைத்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. அதனால் அந்த நாளிலே 5வது ஞாயிறு காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் ஆலய ஆராதனை நடைபெறும். நீங்கள் வர்றவங்க பிறப்பிட்டே வந்துடணும். முடிச்சுட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போய்ட்டு அப்படிங்கிறதே இல்லாமல் நீங்கள் வரும்போதே சுவிசேஷ ஊழியத்துக்கு போவதற்காக ஆயத்தப்பட்டு வந்துடணும். 6லேருந்து 7 வரைக்கும் ஆராதனை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு டீயும் வடையும் கட்டாயம் தருவோம். மற்றவங்க தரங்களும் நாங்கள் தருவோம். தந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வேனில் ஒரு 3 வேன்கள் ஒழுங்கு செய்யப்படுகிறது. அப்படியே புறப்பட்டு காலை டிஃபன் அங்கே தான், கள்ளத்தி கிணறு தான். நான் அந்தந்த சபை அப்படியே புறப்பட்டு போகலாம். மற்ற சபைக்காக நோ வெயிட்டிங், எதிர்பார்க்க வேண்டாம். அந்தந்த சபை அப்படியே புறப்பட்டு 3 வேணும் அப்படியே நம்ம புறப்பட்டு நம்ம முந்தி போகிறவங்க அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கள்ளத்தி கிணறுல இருந்து சுற்று வட்டாரத்தில் ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர் ரவுண்டில் பல கிராமங்கள் இருக்குது. எப்படியும் 10-11 வேன் போகணும்னு நினைக்கிறேன். அதனால் அங்குள்ள ஏற்கனவே அங்கே 15 சபை உண்டு. அந்த 15 சபையில் கேட்டகிஸ்ட்டும் வருவாங்க. அவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்க, எங்கே போகணும் எப்படி போகணுங்கிறத கைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஒரு வெயில் காலம், நிழல் தரக்கூடிய மரங்கள் நிறைய இல்லை. அப்புறம் ஒரு சின்ன பில்டிங், ஒரு ஹோம், அதில் தான் உணவு தயாரிக்கணுங்கிறதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். நான் நேற்றைய தினத்திலே நான் இந்த ஊழியத்திற்காக சில வீடுகளிலே போய் டொனேஷன் வாங்குவதற்காக ஏறக்குறைய நேற்றைக்கு ஒரு 20-23 வீடுகளை நான் பார்த்தேன். அதான் பார்க்கும்போது அன்பு செல்வன் அவங்களுடைய தகப்பனாருடைய சொந்த ஊர் கள்ளத்தி கிணறு என்று முன்னாலே தெரியும். ஸோ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்களுடைய சொந்தக்காரர்கிட்ட அவருக்கு பேசும்போது அவங்க, ஐயோ நீங்கள் 200 பேருக்கு மேலே வருவீங்க, அந்த சின்ன ஹோமில் உங்களுக்கு நிழலும் கிடையாது, நீங்கள் உணவு தயார் பண்ணி செய்வது கடின காரியம் என்று சொன்னதுனால அந்த ஊரில் ஒரு திருமண மண்டபம் இருக்கிறது. நாங்கள் போயிருக்கும்போது யாரும் அதை சொல்லலை. திருமண மண்டபம் இருக்குது என்ட்ரன்ஸில். அதில் ஒரு 200-250 பேர்னாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாம் மேஜை கீஜை எல்லாம் இருக்குது. அங்கே நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். கொஞ்சம் வாடகை கொஞ்சமாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஒழுங்கு பண்ணி அதை ஏற்பாடு பண்ணுங்கள்னு சொன்னார்கள். ஸோ நானும் குருவானவர்கிட்ட பேசி, ஐயா அந்த போகிறது இத்தனை வேன் நிற்கிறதுக்கு இடம் வேணும், போகிற பெண்கள் ரெஸ்ட் ரூம் வேணும், பெண்களுக்கான இடம் நம்ம கொஞ்சம் வசதி கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும், வெயில் காலம்னு சொல்லி பேசியிருக்கேன். குருவான முதல்ல கொஞ்சம் உளத்துனாங்க.
திரும்ப நான் சொன்னீங்க வாடகை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம அதை பண்ணிக்கிடலாம், நம்ம அது ஃபோட்டோவை அனுப்புங்க, நம்ம பார்ப்போன்னு இருக்காங்க. ஸோ நமக்கு அந்த கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இவங்க சொல்கிறாங்களே இல்லையா, நம்ம புக் பண்ணுங்கள், வேன் எல்லாம் விடுறதுக்கு மத்தியானம் எப்படி ஒரு 4 மணி நேரம் அந்த இடத்துல நம்ம வந்து இருக்க வேண்டியிருக்கும். ஒரு 4 மணி நேரம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு சரியான ஒரு இடம். ஏன்னா ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு புது ஆலயம் கட்டப்பட்டுருக்கு. ஸோ ஆலயத்துக்குள்ளே போய் நம்மளால் இருக்க முடியாது. அதனால் ஒரு அந்த கல்யாண மண்டபத்தை ஒழுங்கு செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறோம். அதனால் நீங்கள் தைரியமாய் அனைவரும் பாருங்கள். வேறு என்ன, ஒரு கொடை வச்சுக்கோங்க, ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால ஒரு கொடை வச்சுக்கோங்க. அது ரெண்டுக்கும் பயன்படும். ஒன்று வெயிலுக்கும் பயன்படும், திடீர்னு மழை பெஞ்சிச்சின்னா விசுவாசம் இல்லையோ, நீங்கள் போகிறதுனால மழை பெய்யலாம் இல்லையா, மழை பெஞ்சா என்ன செஞ்சுக்கிடலாம், மழைக்கும் பயன்படுத்திக்கிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதனால் அந்த பகுதியில் நீங்கள் முன்னால் பிரின்ஸ் குமார் ஐயா காலத்தில் போனதாக சொன்னாங்க. இப்போ நாம் 2ஆம் முறையாக செல்லுகிறோம். கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற ஞாயிறு 23ஆம் தேதி, நல்லா கவனிங்க, அது துதி ஆராதனை. ஆராதனை முடிஞ்ச உடனே திரு இஸ்ரேல் அவர்கள் வீட்டில் அவர்களுடைய மனைவியினுடைய வளைகாப்பு ஜெபக்கூட்டம். இது ஜெபக்கூட்டம் சபையில், இதான் அறிவிப்பு. எங்கள் வீட்டில் வந்து சொல்லலை, என்னை பிரத்யேகம் அழைக்கலைன்னா சொல்லக்கூடாது. சர்ச்சில் ஒரு ஜெபக்கூட்டம் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா இது காமன், எல்லோரும் வரணுங்கிறது தான் அழைப்பு. அதனால் அந்த வளைகாப்புக்கு அனைவரும் அந்த ஜெபக்கூட்டத்துக்கு வாருங்கள், வந்து அந்த மகளை வாழ்த்தி ஆசீர்வதிப்போம். கர்த்தர் அந்த ஜெபக்கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்ல தாயும் செய்யும் கண்டு கலிகூற ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த நாள் ஆராதனைக்கு பின்பு டீ ஸ்நாக்ஸ் உண்டு. திருமதி ரத்னா அஸ்வின் உடைய குடும்பத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது. கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சில வீடுகளுக்கு நாங்கள் வந்தபோது நாங்கள் பின்னால் சொல்கிறோம், உங்களுக்கு டொனேஷன் எவ்வளவுன்னு நாங்கள் பின்னால் சொல்கிறோம், எத்தனை பேர் வருகிறோம் என்பதை பின்னால் சொல்கிறேன்னு சொன்னீங்க. அதை சொல்லிடுங்க. ஏன்னா எத்தனை எண்ணிக்கை வருகிறது என்பதை பொறுத்து உணவு ஆயத்தத்திற்கும் வேன் ஒழுங்கு பண்ணுவதற்கும் அது உறுதுணையாக இருக்கும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள். சில வீடுகளுக்கு வருகிறோம், இல்லை நாங்கள் நீங்கள் வர வேண்டாம் சார்னா அங்கே இருந்துக்கிட்டே ஃபோன் பண்ணி டொனேஷனை தந்துடுங்க. வர வேண்டாம்னா டொனேஷன் தந்துடுங்க. ஆனால் எல்லா வீடுகளுக்கும் வருவதற்கு பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரியர்களுடைய பெயரை வாசிக்கிறேன். வாசித்த பிற்பாடு வாழ்த்து பாடல் பாட நாம் ஜெபிக்கலாம். 16/8/2026 முதல் 22/8/2026 வரை பிறந்தநாள் காண்பவர்கள் 18/8/2026 கீதா விஜயராணி, டாக்டர் ஆஃப் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ராஜ். 18/8/2026 திரு டி இம்மானுவேல் ராஜ்குமார், சன் ஆஃப் ஆர் தர்மராஜ் ஏசுதாசன். 22/8/2026 பிறந்தநாள் காண்பவர் வின்ஸ்டன் தேவராஜ், சன் ஆஃப் அகஸ்டின் ஞானராஜ். திருமண நாளை ஆசரிக்கிறவர்கள் 22/8/2026 திருமண நாள் காண்கிறவர்கள் திரு கே ஆபரகாம், திருமதி எஸ்தர்கனி ஆபரகாம் தம்பதியினர். இவர்களுக்காக வாழ்த்து பாடல் பாடுவோம். இறைத்தாரே பூர்த்திய நன்மையால் உண்வாயே, உன்னையது கழுத்தை போல் பலன் கொண்டு ஓங்கு இளமை பொருளாகவே செய்தவன் கண்ணை துதிப்பார். என் ஆத்துமாவே நீ
வலது கரத்தை உயர்த்தி ஆமென். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாங்கள் குடும்பமாக வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, சபையாய் வாழ்த்துகிறோம். சொல்லுங்கள் ஏசப்பா, இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க தேவனுக்கென்று சாட்சியாய் வாழும்படிக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளை வாழ்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும். ஆண்டவரை சாட்சியாய் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கட்டும், கர்த்தருக்காய் ஓடட்டும், உழைக்கட்டும், அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும், பூரண ஆயுசு நாட்களை கர்த்தர் கட்டளையிடும், கிருபை கூட இருக்கட்டும். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திரும்பவும் நாம் தேவ நாமத்திற்கு மகிமையாக யாவர் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஆராதனை கீதங்கள் 584, கீதங்களும் கீர்த்தனைகள் 243. ஆராதனை கீதங்கள் 584, கீதங்களும் கீர்த்தனை 243. நின்றவாறே நம் ஆண்டவரை ஒரு 2 நிமிடம் மனதார துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த ஆராதனை அநேக மக்களுக்கு இந்த ஆராதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அநேக மக்களுக்கு ஆலயம் இல்லை, அநேக மக்களுக்கு ஆரோக்கியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு ஆலயத்தையும் தந்திருக்கிறாரு, ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசப்பா, எங்களுக்கு ஆலயத்தையும் தந்திருக்கிறீர், ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறீர். அதற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. இயேசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம்
மறை கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை ஆமென் எஸ் கடந்ததை நினைத்து நடந்தது மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மறந்துவிடும். அல்லேலூயா. எல்லா காரங்களை தட்டி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஆண்டவர் என் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிறீரப்பா. என் துக்க நாட்களை ஆண்டவரை முடிவுக்கு கொண்டு வருகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமாக கரங்களை தட்டி ஏசப்பா சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே தோல்விக்கு பதிலாக ஜெயம் உண்டாகட்டும். அழுகைக்கு பதிலாக ஆண்டவரே அக்களிப்பு உண்டாகட்டும். பேரானந்தம் உண்டாகட்டும். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி 2 நிமிடம் சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஆமென், சோத்திரம் பண்ணுங்க. நல்ல நல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும். நல்ல இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல இருக்கிற எல்லா பாவ கிரியைகள் அழிக்கப்படட்டும், சாப கிரியைகள் அழிக்கப்படட்டும். எல்லா பிசாசின் வல்லமையெல்லாம் நிர்மலமாக்கப்படட்டும். எந்த குடும்பத்தில் எந்த பயத்தின் ஆவி, அசுத்தத்தின் ஆவி ஆண்டவரே சோத்திரம் பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுக்கும்படியாய் போராடுகிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் ஆமென் இப்ப 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 எல்லாம் சங்கரிக்கப்படட்டும். இப்ப எல்லாம் கட்டப்படுவதாக, இப்ப எல்லாம் துரத்தப்படுவதாக. ஆமென். க்ளோரி 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 க்ளோரி. இயேசுவே இயேசுவே இயேசுவே. உம்முடைய மகிமை 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 உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் குணமாகட்டும் ஆண்டவரே. பலவீனமான சரீரத்தை பலப்படுத்தும் அப்பா. சமாதானம் இல்லாத குடும்பத்தில் கர்த்தருடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை மனம் திரும்பாத ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் அப்பா. சத்தியத்தை அறியட்டும் ஆண்டவரே. ஆலயத்துக்கு வராதவர்கள் ஆலயத்துக்கு வரட்டும். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய பாஸ்டர் இடத்துல வந்தான். நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஆலயத்தில் வந்து சொன்னான், பாஸ்டர் நான் சீனாய் மலையில் போய் அந்த உச்சியில் உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தருடைய 10 கட்டளைகளையும் சத்தமாய் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னா. சீனா மலைக்கு போகணும், அங்கே மேலே உச்சியில் போய் என்ன செய்யணும், கர்த்தருடைய 10 கற்பனைகளையும் சத்தமாய் சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி முடித்த உடனே பாசு கேட்டார், அப்படி சொல்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி போய் சொல்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அங்கேருந்து சத்தம் எடுக்கிறதுனால மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீ அங்கேருந்து போடுற சத்தம் யாருக்கு என்ன செய்யாது, கேட்காது. ஒன்று நீ அங்கே தான் போய் சொல்லுங்க அவசியமே இல்லை. அப்போ சொன்னாராம், நீ இருக்கிற சர்ச்சிலேயே அந்த கட்டளைகளை கற்பனைகளை நீ கை கொள்கிறவனாய் இருந்தால் அது உனக்கும் பிரயோஜனம். புரியுதா? ஹலோ,
அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கை கொள்ளுகிற ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியாய் இருந்தால் அது உன் ஆத்துமாவை ரட்சித்து கொள்ளும், உன் ஆத்துமாவை பரிசுத்தமாக்கும், உன் சரீரத்தில் பலன் உண்டாகும். அதோடு கூட உன்னை உன் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் யாரை பார்ப்பாங்க? கர்த்தராகிய இயேசுவை பார்ப்பார்கள். அல்லேலூயா. அவை கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தியானத்துக்கு தெரிந்து கொண்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை ஓப்பன் பண்ணுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை திறந்து வைங்க. அதில் 40 வயசுல இருந்து 42 வரைக்கும் ஒரு ஆள் வாசிங்க. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்ற நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்ற நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்ற நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கும் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொன்னா? ஏசப்பா சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு சொன்னாரு? யாருக்கு சொன்னாரு? உலகத்தானுக்கு சொல்லல, மனம் திரும்பாதவனுக்கு சொல்லல, தேவனை அறியாதவனுக்கு சொல்லல, தேவனை விட்டு தூரமாக இருக்கிற அந்நியனுக்கு சொல்லல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவரை விசுவாசிக்கிற, இயேசுவை ஆராதிக்கிற, இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு தான் செஞ்சிருக்கிறாரு. இதை சொன்னார். அன்னைக்கு சீசர்களுக்கு சொன்னார். நமக்கு அந்த அதிகாரம் முழுசு நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சுவிசேஷ ஊழியம் போகிறோம், இந்த மாதம் கடைசியில் சுவிசேஷ ஊழியம் போகிறோம். அந்த ஊழியத்திற்கு நான் என்ன செய்யணும், நான் என்னை தேவ ஊழியத்திற்கென்று என்னை பக்குவப்படுத்துவது எப்படி, என்னை அதற்கு தகுதிப்படுத்துவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரத்தில் எப்படி தகுதிப்படுத்தணுங்கிறது கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமாம், எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு சொன்னார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணி தான் 12 சீசர்கள் என்ன செஞ்சார்? தெரிந்தெடுத்தார். சீசர்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்தவன் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம தாயின் கற்பத்தில் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்படிதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16 நினைக்க அப்படிதான் சொன்னார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தெரிந்து கொண்டேன். அப்போ நம்ம எல்லாரும் யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்களைத்தான் இயேசு அந்த மத்தேயு 10:1 வாசிங்க. அப்பொழுது தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவங்கனாலே யார் தான்? ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரெண்டாவது அழைக்கப்பட்டவர்கள். நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறார். என்ன அழைப்பு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் என்ன செய்யுங்க? வாருங்கள், நான் உங்களுக்கு. ஆமாம், மத்தேயு 11 அதிகாரத்தில் 28 நீங்கள் 30 வரை பார்த்தீங்கன்னா அவர் அழைச்சிருக்கிறார். அழைச்சிட்டு சொன்னார், என் நுகத்தை என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்கள், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவானது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள், என்னிடத்தில் நீங்கள் அநேக ரகசியத்தை புரிந்துகொள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கொடுத்த இந்த வேத புத்தகத்துக்காக தோத்திரம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, என்னை கிறிஸ்தவனா நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? இந்த உலகத்தில் என்னை அழைத்திருக்கிறீங்க, மாற்றியிருக்கிறீங்க. ஒருவேளை தெய்வத்தை ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரனாய் சகோதரியாய் நான் இருந்திருப்பேனே, ஆனால் என் ஆத்மாவுடைய நிலைமை என்ன? இந்த உலகத்துக்கு பின்னால் நான் எங்கே போவேன்? இந்த உலகம் ஓட்ட முடியும் பொழுது என் ஆத்மா பரலோகத்திற்கு செல்லாதே,
நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளாதே. ஐயோ, நான் என் வாழ்க்கையில் ஒரு துர்பாக்கியசாலியாய், ஒரு நிர்பந்தமான மனுஷியாய் நான் காணப்படுவேன். அதைத்தான் சொல்லக்கூடும். நான் எப்போது சோத்திரம் ஆண்டவரே, எங்கள் குடும்பம், எங்கள் அப்பா லைனில் பயங்கரமான, நாங்கள் ஒரு இந்து குடும்பமாக இருந்தோம் ஆண்டவரே, ஒரு மோசமான குடும்பமாக இருந்தோம். ஆனால் எங்களையும் தேடி வந்து ரட்சித்தீரே, எங்களை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீரே, உம்மை நம்பக்கூடிய நம்பிக்கையின் பாத்திரமாய் மாற்றினீரே, உம்மை ஆராதிக்கிற அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து கொண்டீரே. அதற்காக உமக்கு சோத்திரம், அதற்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. அப்போ நம்ம யார் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நம்ம யார் அழைக்கப்பட்டவங்க? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நீங்கள் நோயையும் பார்த்து பேயையும் பார்த்து என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க 108ங்கிறத அந்த வண்டியை உண்டாக்குனதே இந்த இதில் 10:8 வச்சு தான் நினைச்சாங்க. மத்தேயு 10:8 வாசி பாருங்க. வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாக கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம், இலவசமான ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணதுக்கு இந்த வசனம் தான் காரணங்காங்க. 108 அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இந்த 108ங்கிற வார்த்தை மத்தேயு 10:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைபிளை வந்து படிச்சுட்டு அதை வச்சு தான் காப்பி அடிப்பாங்க. அதில் இருந்தால் கொஞ்சம் பேரகிற மாற்றி அதை அப்படியே பொறுத்து எழுதுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை அழியாதது, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவர் சொன்னால் இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். இதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த பிரதிபலம் உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக என்ன செய்யுங்க, கொடுங்கன்னார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிடணும். உங்களை வந்து சில பட்டணத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளன்னா அந்த மத்தேயு 10:14 வாசி பாருங்க. எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசி என்ன செஞ்சிருங்க, உதறி போடுங்க. போட்டால் என்ன நடக்கும்? அடுத்த வசனம், நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் கோமாரா பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்தில் போய் ஒரு ஆள் வந்து ஏற்றுக்கல, நம்ப மறுக்கிறாங்க. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவர் இயேசு சொன்னார், என் பிதாவின் அருளை ஒருவன் பெறாவிட்டால் என்ன செய்ய மாட்டான், ஒருத்தனை ஆண்ட வரமாட்டான். என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருத்தனை என்ன செய்ய மாட்டான். அப்போ ரட்சிப்பு ஊழியக்காரங்க உள்ளது கிடையாது, விசுவாசிகளுடைய கையில் இல்லை. ஆனால் அதுக்கு அதை அறிவிக்கக்கூடிய பாத்திரமாக விளங்கணும். அதுக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்மகிட்ட இருக்கணும், அதுக்கு ஏற்ற தாழ்மை நம்மகிட்ட இருக்கணும், அதுக்கு ஏற்ற நற்சாட்சி நம்மகிட்ட இருக்கணும். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகாதவளாய் போய்விடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கள் சபை ஊழியர் சொல்வார், அவங்க கர்த்தருடைய ராஜ்யம் போயிட்டார், சாமுவேல் சவுந்தரபாண்டியன் சுப்பிரமணிய சர்ச்சில் பல வருடமாக இருந்தவங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கை காட்டியாக நினைஞ்சிடக்கூடாது, நின்றக்கூடாது. இந்த ஊருக்கு போகிற வழி இதுன்னு ஒரு கை காட்டி இருக்கும், டைரக்ஷன் காமிக்கும். ஒரு நாள் அந்த கை காட்டி எங்கே போகாது, அது காண்பிக்கிற ஊருக்கு என்ன செய்யாது தெரியுமா? திருச்செந்தூருக்கு போகிற வழின்னு ஒரு கை காட்டி இருக்குன்னு வைங்க, அதை பார்த்து எல்லாம் திருச்செந்தூருக்கு போயிடுவாங்க. அந்த கை காட்டி எங்கே போகாது. கிறிஸ்தவர்கள் இப்படி மாறிடக்கூடாது. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ரட்சிப்பு. ஐயா, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கு. நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிங்கன்னு சொல்லி நம்ம வழிகாட்டியாக கைகாட்டியாக நின்றக்கூடாது. நம்ம மற்றவர்களை அழைத்து கொண்டு போகிற கூட்டத்திற்கு பிரதான தலைவராக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம கூட போகணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது, ஆமாம், போகிற கூட்டம் தான் அழைக்கணும். பரலோகத்துக்கு போகிறவன் தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு போக முடியும். மனம் திரும்பினவன் தான் மனம் திரும்புதலை குறித்து பேசணும். ரட்சிக்கப்பட்டவன் தான் ரட்சிப்பை குறித்து பேசணும்.
பரிசுத்தாவை பெற்றவன் தான் பரிசுத்தாவை குறித்து பேசணும். அப்படி பேசினா தான் அது கர்த்தருடைய பார்வையில் நியாயமானது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அங்கீகரிக்கக்கூடியது. அதை செய்யலைன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமாப்பா? குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? அந்த குழியில விழுந்து போவாங்க. குருடனுக்கு குருடன் வழிகாட்டுவது போலதான் இன்றைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்படல, நீங்க மனம் திரும்பல, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கல, அவர் அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்திற்கு சொந்தக்காரர்களாய் நீங்க மாறல. ஆனாலும் நம்ம சொல்ல, நாங்க யாரு? கிறிஸ்தவர்கள். நாங்க ஆலயத்துக்கு போறோம். சொல்லுங்க. நான் வெள்ளிக்கிழமை போயிருந்த ஒரு ஆலய பிரதிஷ்டை பண்டிகைன்னு, ஒரு சர்ச்சில் ஆலய பிரதிஷ்டை பண்டிகைன்னு சொல்லி ஒன் டே கன்வென்ஷன் போயிருந்தோம். கொஞ்சம் கூட்டம் தான், இங்கே போனால் ஒரு 30 பேர் தான் இருப்போம். சின்ன சபை தான், ஆனால் அலங்காரமாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அன்பு பாராட்டினாங்க. அர்ப்பண பண்டிகையெல்லாம் சேர்த்து நடத்தினது. ஸோ கர்த்தருடைய நாமத்தினால இந்த வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் கிருபை செய்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. சொன்னாங்க, ஆண்டவர் எங்கள் கூட பேசினார், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவர் சொன்னாருங்க, ஒரு குருவானவர், பக்கத்து சபை குருவானவர் வந்திருந்தார். அவரும் எங்கள் சபைக்கு உங்களை நாங்கள் கன்வென்ஷனுக்கு அழைக்கிறோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். ஏன் சொல்கிறேன்னா, இயேசு சொன்னால் நீங்கள் போகிற இடத்துல உங்களை எல்லோரும் வெல்கம் பண்ண மாட்டாங்க. அப்படி வெல்கம் பண்ணாட்டாலும் நீ கவலைப்பட வேண்டாம். நான் வருகிறதற்கு முன்பதாக ஒரு பட்டணத்தில் உங்களை துரத்தினால் மறுபட்டணத்துக்கு என்ன செய்யுங்க? ஓடி போங்க. நான் மனுஷகுமாரன் வருகிறதற்கு முன்னால் இஸ்ரவேலின் பட்டணங்களை என்ன செய்ய முடியாது, நீங்கள் சுற்றி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வேலை அதிகம், எஜமானுடைய வேலை அதிகம். இப்படி சொல்லிட்டு இருந்த ஆண்டவர் தான் இந்த 40லேருந்து 42 வரைக்கும் ஒரு நல்ல அருமையான வார்த்தை சொல்றாரு. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன். அப்போ ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்கள் வீட்டில் வந்து நான் கதவை தட்டுறேன், ஏக்கா, என் அண்ணா, என் தங்கச்சி, என் தம்பி அப்படின்னு எம்மா ஐயான்னு கதவை தட்டுறேன். நீங்கள் கதவை திறந்தால் தான் நினைச்ச முடியும், உள்ளே வர முடியும். அப்போ ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் தேவனுக்கு நம்மை ஒப்புரவாக்குதல், அல்ல திறந்து கொடுத்தல். ஒரே அப்பம், ஒரே அப்பம். அந்த அப்பம் யாரு? இயேசு கிறிஸ்து தான் அந்த அப்பம். ஒரே பலி, அந்த பலி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் பஸ்காவின் பலி, அவர் தான் கிருபாதார பலி. இனி வேற பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. வேற பாவம் போக்குவதற்கு, சாபத்தை போக்குவதற்கு வேற பிராயச்சித்தமே கிடையாது. ஒரே ஒரு பிராயச்சித்தம் யாரு தான்? ஏசப்பா மட்டும்தான். அல்லேலூயா. எவ்வளோ பாக்கியம் பாருங்க. நல்லா வனாந்தரத்தில் போய் ஆண்டவர் இப்படி நம்ம இவ்வளோ போக்கிரியாக இருந்து, இவ்வளோ அசுத்தமாக இருந்து, அக்கிரமக்காரனாக இருந்த நம்ம ஆண்டவர் அவரை அறிவிக்கிறவனாய் மாற்றி விட்டார். என்ன உட்கார்ந்து பல நல்ல துதிக்கிறது மட்டுமில்ல, கண்ணீராக வடியும். என்னையும் ஆண்டவரை அன்பு கூர்ந்தீரே, துரோகி ஆனாலும் எங்களை என்ன செய்யலை, துரோகம் பண்ணினாலும் எங்களை தள்ளிடலையப்பா. நாங்கள் அக்கிரமக்காரராக இருந்தாலும் குறித்த காலத்தில் கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? அக்கிரமக்காரருக்கா மரித்தாரு. நம்ம பாவியா இருக்கும் பொழுது கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் என்ன செஞ்சாராம்? மரித்தார். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும் 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க என்ன செஞ்சாங்க? 25 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே 10 பேரில் 2 குரூப்பாக கர்த்தர் காமிக்கிறாரு. 5 பேர் புத்தியுள்ள கன்னிகை, 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகை. 2 பேரும் போகும்போது உற்சாகமாக போனாங்க, சந்தோஷமாக போனாங்க. 2 பேர் கையில் என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? தீவட்டி இருந்தது. அந்த எண்ணெய், அந்த தீவட்டி எரிந்து கொண்டு இருந்தது. போகும்போது உற்சாகமாக போனாங்க. அங்கே மணவாளன் வருவதற்கு என்ன செய்யப்பட்டது? தாமதமான போது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள், எல்லாரும் தூங்கினார்கள். புத்தியுள்ள கன்னிகையும் தூங்கினார்கள், புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆமாம், திடீர்னு நடுராத்திரியில் சத்தம் கேட்கிறது, இதோ மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார், உங்கள் தீவட்டிகளை என்ன செய்யுங்க. ஹலோ, எப்போ குரல் கேட்க தெரியாது. இன்னும் மனம் திரும்பல, இன்னும் இயேசுக்கு இடம் கொடுக்கல, இன்னும் பைபிள் படிக்கிற பழக்கம் நமக்கு இன்னும் என்ன செய்யல, வரல. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மணவாளன் வந்து வருகிறார், உங்க தீவட்டியில் ஆயத்தப்படுத்துங்கன்னு. உடனே 10 பேர் எழும்பினாங்க.
10 பேர் எழும்பினாங்க. 5 பேர் புத்தியுள்ளவர்கள், அவர்களுக்கு போதுமான எண்ணெய் இருந்ததுனால அந்த தீவெட்டியில் எண்ணெயை ஊற்றி அவர்கள் மறுபடியும் அந்த தீவெட்டி எரிய வைத்தார்கள். அது ஜெகஜோதி என்ன செய்தது? புத்தி இல்லாத கன்னிகைக்கு எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லாதனால அது அணைந்து போனது. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க. ஆமா, காலம் கடந்த அப்புறம் நீங்கள் பரிசுத்தாவியை தாருன்னா தரமாட்டாரு. இது கிருபையின் காலம். இப்போ நீங்கள் கேட்டால் கொடுப்பாரு, இப்போ ரட்சிப்பை கேட்டாலும் கொடுப்பாரு. ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை தாருன்னா கொடுப்பாரு, எனக்கு பரிசுத்தாவியை தாருங்கன்னா கொடுப்பாரு, பரிசுத்தாவின் வரங்களை தாங்கன்னா கொடுப்பாரு. கர்த்தாவே குடும்பத்தில் எல்லா ஆத்துமாவை ரட்சின்னு சொல்லி கேட்டாலும் என்ன செய்வார்? கட்டாயம் ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். சரி, அப்போ அவங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆயத்தமாக இருந்தவர்கள் உள்ளே போனாங்க. அந்த 5 பேரும் எண்ணெய் வாங்குவதற்கு கடைக்காரரிடத்தில் போனார்கள். கதவு என்ன செய்யப்பட்டது? அடைக்கப்படும். அவ்வளோதான். ஆண்டவர் சொன்னார், மணவாளன் வந்தார், கதவை திறந்தார், ஆயத்தமாக உள்ளவங்க உள்ளே போயிட்டார். அமெரிக்கா தேசத்தில் ஒரு மனிதன் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தவர். அவர் என்ன செய்வார்னா, அந்த நகரங்களுக்குள்ளே வீதிகளில் போய் ஆயத்தமாகுங்கள், ஆயத்தமாகுங்கள், உலகம் அழிய போகிறது அப்படி சத்தமாக கத்துவார். கத்தி கத்தி சொல்லுவார். நீங்கள் கத்தி சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? ஆரதவாத்தியாருக்கு கொழுப்பு வச்சு நல்லா தின்னுட்டு வந்துட்டு என்ன செய்கிறாரு? கத்துறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை? அவர் கத்துவார், ஆயத்தமாகுங்கள், ஆயத்தமாகுங்கள், உலகம் அழிய போகிறது. உடனே ஒரு நாள் இல்லை, எப்போ நேரம் கிடைக்கும் அப்போல்லாம் அப்படி சொல்லுவாராம். அவருக்கு பேர், ஒரு பட்ட பேர் கொடுத்தாங்க, ஆயத்தமாகுங்கள், ஆயத்தமாக்கும் மனிதன், ஆயத்தமாக்கும் மனிதன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. நான் யாரும் ஆயத்தமாகலை, ஆனால் அவர் வேலையை என்ன செஞ்சார்? சொல்லிட்டு தான் இருந்தார், ஆயத்தமாகுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து என்னை சந்திக்கும் போது எனக்கு இதை தான் சொன்னார். எசேக்கியேல் 38:7 தான் தந்தார். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து. இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே நான் வட இந்தியாவில் ஐஎம்எஸ்க்கு மிஷனரியாக போகிறதுக்கு டிக்கெட்டெல்லாம் எடுத்தாச்சு. எங்கள் அப்பா அம்மா என் அக்கா தங்கச்சியெல்லாம் செத்து போயிடும்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்வது? என் ஊழியம் என்ன? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ முதல்ல ஆயத்தப்படு, உன் குடும்பத்தை என்ன செய்யி? ஆயத்தப்படுத்து. ஒரு கூட்டம் உன்னை கொண்டு ஆயத்தப்படுத்துவேன். ஆயத்தப்படுத்துறது பெருசு இல்லை, அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு. ஏன் மன்றாடி ஜெபம் பண்ணணும்? ஏன் காத்திருப்பு ஜெபம்? ஏன் ஜாமக்காரன் ஜெபம்? ஏன் உபவாச ஜெபம்? ஆத்துமாக்களை காக்கக்கூடியது எதே தான், ஜெபம் மட்டும்தான். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளை பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் கணவன் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மனைவி பேரை சொல்லி ஜெபம் பண்ணுற ஆட்கள் ஆண்டவருக்கு முன்பாக அவள் நீதிமான்கள் என்ன செய்யணும்? காணப்படும். ஏன்னா பாவிகளுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டாராம்? செவி கொடுக்க மாட்டார். அப்போ ஏற்றுக்கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். அப்போ 5 பேரை கைவிட்டுட்டார். 5 பேரை என்ன செஞ்சார்? இப்போ இதுதான் ஆண்டவருடைய வருகையில் காணப்பட போகுது. இப்போ சொல்லுங்க, உங்கள் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து இப்போ வருவார் என்றால் நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேனா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுவேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா சொல்லணும், கையை தூக்கி சொல்லணும். பரவாயில்லையே, எங்கள் சபையிலையும் ஆயத்தமாக இருக்கிறவங்க. சரி, சந்தேகம் ஆறகுறையா? அப்போ ஐயா மேலே விட்டுட்டு போயிருங்களா? இங்கே தான் 10 பேர் அல்ல, நீங்கள் சத்தம் போட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. சரிதானா? சில அம்மாமார்கிட்ட ஐயாமார் சொல்லுவாங்க, நீ அப்படி போகும்போது உன் சேலையை பிடிச்சிக்கிட்டே நான் செஞ்சிருவேன் வந்துடுவேன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் சேலையை பிடிச்சிட்டு முந்தியானையை பிடிச்சிட்டு நினைச்ச முடியாது. வீட்டில் வேணால் முந்தானையை பிடிச்சிட்டு அப்படி பின்னால் அலையலாமே தவிர பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது. ஆமாம், பிடிச்சிலாம் போக முடியாது. ஆண்ட தூதன் வந்து கை எடு ஒரு அடி அடிச்சு விட்டுருவார். நீ மனம் திரும்பலை, ரசிக்கப்படலை, நீ இயேசுவின் பிள்ளைய என்ன செய்யலை, மாறலை, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்படலை, எழுதப்படலைன்னு விரட்டி விட்டுருவார். இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறதுக்கு என் மனைவி என்னையும் கூட்டிகிட்டு போங்கப்பான்னா,
நான் சொன்னேன் ஏற்கனவே உன்னை வெள்ளாள மலைக்கு கூட்டிகிட்டு போயாச்சு, இப்போ பார்ப்பாங்கள ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், ராத்திரி மிட் நைட்டில் திரும்பி வருவோம், நீ ஒரே இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு சொன்னேன். ஒருவேளை வெள்ளிக்கிழமை எனக்கு கொஞ்சம் நேரத்தோடு கிளம்பணும், எங்கள் 2 பேரன்மாரும் வந்துடுவானுங்க. ஸோ இவனை பார்க்கறதுக்கு அவங்க அம்மா வந்துட்டான்னா உனக்கு சான்ஸ் இருக்கலான்னு நான் சொன்னது. சும்மா அது நடக்காதுன்னு நினச்சி தான் சொன்னேன். கடைசியில் பார்த்தா வெள்ளிக்கிழமை என்ன ஆயிடுச்சு, லோக்கல் ஹாலிடே. அதுக்கப்புறம் என் மனைவியை நீ ஆயத்தப்படு, நீ புறப்பட்டு வான்னு சொல்லவே இல்லை. நான் காலையில் உட்காந்து உபவாசம் பண்ணி கத்திடத்தில் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு கீழே இறங்கி வார, 5 மணி கிளம்பணும். 4:30 மணிக்கு எங்கள் மேலே அந்த மேல் மாடியில் அறையிலேருந்து கீழே இறங்கி வாரேன். நான் நினைக்க மனைவி நல்லா தூங்கிட்டு கிடப்பா, அப்படி சத்தம் காட்டாமல் ஆயத்தவனை புறப்பட்டுட்டு போகும்போது டாட்டா காமிச்சிட்டு நினைச்சிடணும் போயிருன்னு பார்க்க, அங்கே ஒரு பட்டு சேலை கட்டிட்டு உள்ளே ஒரு ஆள் நடமாடுது. நான் பார்த்தா எனக்கு பகீர், என்ன பிள்ளைங்க உங்களுக்கு முன்னாலே நான் ஜோம் பண்ணி நான் ஆயத்தமாயிட்டேன், நானும் வருவேன்னு ஓடி போய் சின்ன பிள்ளை மாதிரி நினைச்சிட்டா ஏறி உட்காந்துட்டா. ஸோ வந்தது மட்டுமல்ல, அங்கே வந்து சாட்சியும் சொன்னால். ஸோ அந்த ஜனங்கள் சொன்னார்கள், டீச்சர் சொன்ன சாட்சியங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. அல்லேலூயா. சரி, இது கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். ஆயத்தம் ரொம்ப முக்கியம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் லூக்காயில் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36 வாசிக்க வேண்டாம். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். 30 வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். இதுதான் கிறிஸ்துவுடைய வருகையில் நடக்கும். பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், பிள்ளைகள் கைவிடப்படுவார்கள். பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், பெற்றோர்கள் கைவிடப்படுவார்கள். ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், ஒரு கார் ஓட்டிகிட்டு இருக்கு, பகல் நேரமாக இருந்துச்சுன்னா அந்த கார் பஸ் ஓட்டிகிட்டு இருக்கிற அந்த டிரைவர் அவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் அவர் என்ன செஞ்சிருவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார், வருகையில் போயிடுவார். வண்டி என்ன செய்யும், ஆமாம் ஆக்சிடெண்ட் ஆகும், எங்கே போய் முற்றும் தெரியாது. பைலட்டு அதனால 2 பேரில் அங்கே 2 பேர் இருந்தால் ஒருத்தன் பிடிச்சி விடுவான். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவன் வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் 2 பேரும் கர்த்தருடைய வருகையில் ஒரு நொடி பொழுது எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:4 சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்துக்குரியவர்கள் அல்லவே. திருடனை போல என்ன செய்வார், வருவார். அதனால் வெளிப்படுத்தல் 3:3 சொல்லுகிறது, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் என்ன செய்வேன், வருவேன். வெளிப்படுத்தல் 16:15 சொல்லுகிறது, இதோ திருடனை போல் வருகிறேன், தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த வரிசைக்கு வரணும்னா 3 காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். 1, நீங்கள் தீர்க்கதரிசி என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. தீர்க்கதரிசியை ஏன் முதல்ல வைக்கிறாரு அப்படின்னா, தீர்க்கதரிசி கர்த்தருடைய பிரதிநிதி, ரகசியத்தை கேட்டு சொல்லுகிறவன். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்னாகும் 12:6. உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான், நல்லா கவனிங்க அம்மா, சகோதரா சகோதரி, கொஞ்சம் விழிப்பா கவனிங்க. உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட என்ன செய்வேன், பேசுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தீர்க்கதரிசிட்ட தான் பேசுகிறார். ஒரு ராஜா பாவம் செஞ்சிட்டான், ஒரு ராஜா கர்த்தரை மறந்துட்டான், ஒரு ஜனம் கெட்டு போச்சு. அந்த ஜனத்திற்கு அந்த பாவத்துக்கு தக்க தண்டனை கொடுக்க போகிறேன், அவங்களை அந்நிய ராஜாக்கள் கையில் நான் அவளை ஒப்பு கொடுக்க போகிறேன், அடிமையாக விற்க போகிறேன். இல்லை, அந்த ராஜா என் கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுகிறான்,
எனக்கு பிரியமானது செய்கிறான் என்றால் அவன் நாட்களில் நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், அவன் சத்துருக்களை பாதபடியாக்கி போட போகிறேன். நல்ல விஷயத்தையும் சொன்னார், கெட்ட விஷயத்தையும் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியும் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் இப்படி சொல்றார், அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்தில் அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக என்ன செய்வான், வேண்டுதல் செய்வான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் அவருடைய மனைவி நிமித்தம் 2 இடத்துல என்ன செய்கிறாரு, பொய் சொல்கிறார் இல்லையா? நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இடத்துலையும் சாராலை எப்படி சொல்கிறாரு, சகோதரி. அந்த அம்மாவும் கூட சேர்ந்து ஜால்ரா போடுறாங்க. அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா. அந்த அம்மா புருஷனை பார்த்து எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் உங்கள் புருஷனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தான் சொல்லிவிடணும், டேஸ் டேஸ் டேஸ். சரியா? அன்பாக இருக்கும்போது நல்லா சொல்லுவீங்க. என் மனைவிக்கெல்லாம் கோவதுன்னா மனுஷா 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 அப்படின்பா. நான் சொன்னால் மனுஷன்தான். நான் யார் தான்? மனுஷா. சொல்லப்பட்டிருக்கு அந்த மனைவி நிமித்தம், ஆபிரகாமுடைய மனைவி நிமித்தம் 2 இடத்துல கேராரின் ராஜாவாகி அபிமெலேக்கு இடத்துலையும் இந்த சம்பவம் ஏற்பட்டது. அங்கதான் கர்த்தர் சொன்னாரு, அவளை தொடக்கூடாதபடிக்கு ஆண்டவர் காத்து கொண்டார், அவனை சொப்பனத்தில் எச்சரித்தார். வேறவனுடைய மனைவி, அவளை தொடாத, அவளை அனுப்பிவிடு. அவன் சொன்ன, ஆண்டவரே அவன் சொன்னானே சகோதரின்னு சொன்னானே, இந்த அம்மாவும் சொன்னாலும் அவர் என் சகோதரன்னு, நான் உத்தம இருதயத்தோடு இதை செய்தேனே. கர்த்தர் சொன்னார், நீ உத்தம இருதயம் உள்ளவன் என்று நான் அறிவேன், அதனால தான் நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை என்ன செய்தேன். அல்லேலூயா. நீங்கள் உத்தம இருதயத்தோடு இருந்தால் நீங்கள் பாவம் செய்யாமல் கர்த்தர் என்ன செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் காத்துக்கிடுவார் உத்தம இருதயம் இருந்துச்சுன்னா. சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொன்னார், அவனை அனுப்பிவிடு, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் அவனுக்கு 18ஆம் வசனமா 20:18, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் வேலைக்காரியையும் பிள்ளை பெறும்படி என்ன செய்தார். அப்போ நீதிமானை ஏற்றுக்கொண்டால் நீதிமானுக்கு ஏற்ற ஒரு பலன் உண்டு. என்ன பலன்? அந்த குடும்பத்தில் என்ன தேவையோ அந்த தேவை கர்த்தர் என்ன செய்வார். நீங்கள் இந்த எலிசாவுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். எலியாவை ஏற்றுக்கொண்ட அந்த விதவை யார்? சாரிபாத் விதவை. 1 ராஜாக்கள் 17 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொன்னார், நீ போ, ஒரு விதவைக்கு உனக்கு உணவு கொடுப்பதற்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு. அங்கே போனார். ஒரு அம்மா அந்த ஒளிமுக வாசலில் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட போய் கேட்டார், எனக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும், தண்ணி வேணும்னு கேட்டாங்க. அந்த அம்மா தண்ணி எடுக்க வீட்டுக்குள்ளே போகும்போது அடுத்த ஒரு பிட்டை போட்டார். ஏம்மா வரும்போது எனக்கு கொஞ்சம் உங்கள் உபதேசியார் மாதிரி என்ன தண்ணி கொண்டு போனால் அது டீ டைமாக இருந்தால் நான் சொல்லிடுவேன், டீச்சர் கொஞ்சம் டீயை போட்டிருக்கேன். ஏன்னா உரிமையோடு கேட்பேன். அவங்க உடனடியாக கடகடன்னு என்ன செஞ்சிருவாங்க. நிறைய வீடுகளில் அந்த டைமை பொறுத்து இருக்கு. அவர் சொன்னார், உள்ளே போன உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒரு அப்பம் கொண்டு வா. அந்த அம்மா அழுதுட்டாங்க. ஐயோ, பானையில் கொஞ்சம் மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நானும் என் பிள்ளையும் அதை இன்றைக்கி செஞ்சு அதை சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம், சாக போகிறவர்களுக்கு எது அப்பம் எதுக்கு தேவை? சில சூசைட் பண்ண போயிடுவாங்க காதலர்கள். ஆனால் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னால் அங்கே என்னெல்லாம் திங்கணுமோ அத்தை பண்டத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அப்படியே ஒருத்தர் 2 பேர், ஒருத்தர் ஊழியக்காரனுடைய தம்பி வீட்டில் 2 வீட்டில் ஏற்றுக்கிடலை, 2 வீட்லையும் அங்கீகரிக்கலை. ஸோ 2 பேர் போய் நீங்கள் நம்ம செத்துருவோம், இந்த உலகத்தில் தான் இணைஞ்சு வாழ முடியலை, சாவுக்கு அப்புறமாவது என்ன செய்வோம், கட்டாயம் இணைஞ்சு தான் வாழ்வாங்க. எங்கே சாவுக்கு அப்புறம் இணைஞ்சு வாழ்வோம். அவங்க வார்த்தை சரிதான், ஆனால் இடம் தான் தப்பு. அங்கே போன உடனே நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு விஷத்தை குடிக்கணும். அவளுக்கு ஒரு பாட்டில், இவனுக்கு ஒரு பாட்டில். இவன் குடிச்சிட்டான், அவள் குடிக்கிற மாதிரி நடிச்சிட்டான்.
இவன் உண்மையாக குடிச்சிட்டான், அவன் குடிக்கிற மாதிரி நடிச்சிட்டான். 1 மணி நேரம் அங்கே இருக்கிறாங்க. இவனுக்கு வாந்தி வருது, இவனுக்கு கண்ணு சொக்குது. அவள் ஸ்டெடியாக இருக்கிறா, விலகி நிற்கிறா. அப்போ தான் தெரிந்தது அவள் என்ன செய்யலை, குடிக்கலை. அவளை கரம் பிடித்து வற்புறத்துக்கு இழுக்கிற அவள் 2 அடி விட்டுட்டு போயிட்டான். நீ சாவா செத்தா செத்துட்டு போ, எனக்கு நீ இல்லைன்னா. ஹலோ, இதாங்க உலகம். இவன் உண்மையான அன்புன்னு சொல்லி அந்த கள்ள காதலை, அந்த தவறான நட்பை அவன் அதை நினைத்து அவன் அந்த அந்த விஷத்தை குடிச்சிட்டான். ஆனால் அவன் நடிச்சிட்டான். கடைசியில் பார்த்தா இவன் செத்துட்டான், அவள் பிழைத்து கொண்டான். என்ன பரிதாபம்! இந்த ஊழியக்காரர் சொன்னார், என் தம்பி செத்து போனான் பிரதர், அவன் குடிக்கலை, அவன் நடித்தாள். இவன் உண்மையாய் குடித்து அவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு, அவ்வளவு அன்பு அவனுக்குன்னு சொல்லி இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னார், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத எண்ணப்படுவதற்கு. அவன் நம்பாமல் இருக்க முடியுமா? நம்பணும். ஆனால் ஆண்டவரை நம்புறதை விட அவங்கள நினைச்ச முடியாது. அர்த்தம் என்னன்னா, நம்முடைய முதல் நம்பிக்கை யாரு தான்? ஏசப்பா தான். மருத்துவர் அல்ல, மனிதன் அல்ல, உறவுகள் அல்ல, உடன்பிறப்புகள் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உயிரை கொடுப்பேன். ஒரு காலம் யாருக்கும் உயிரை கொடுத்ததா சரித்திரம் இல்லை, இல்லவே இல்லை. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் உண்டு. அந்த அந்த விதவையின் வீட்டில் என்ன பலன் கிடைச்சிச்சு? எலியா சொன்னார், நீ முதல்ல ஒரு சின்ன அடைய நீ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வா, நான் சாப்பிட்ட பிற்பாடு உனக்கு நீ ஆயத்தம் பண்ணு. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் உன் கலசத்தில் உன் பானையில் மாவு குறையாது, எண்ணெயும் குறைஞ்சு போகாது. வசனம் சொல்லுகிறது. அந்த பஞ்ச காலம் மட்டும் அந்த குடும்பமோ எலியாவோ அந்த வீட்டில் உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க? திருப்தியாக சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. இதைத்தான் நீங்கள் எலிசா வீட்டில் பார்க்கலாம். கணம் பொருந்திய ஸ்திரீ, இந்த ஊர்காரி சுனேமியார். அவன் வர நேரம்லாம் என்ன செஞ்சார்? இவராது கேட்டார், எலியா போய் சாப்பாடு கேட்டார். ஆனால் எலிசா என்ன செய்யலை? கேட்கல. நீங்கள் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா அந்த அம்மா எலிசாவை கூட்டிட்டு போய் அவருக்கு நல்ல போஜனம் கொடுத்து அந்த எலிசாவை நன்றாக கனம் பண்ணினார்கள். அந்த ஊருக்கு வரும்பொழுதெல்லாம், அந்த பட்டணத்துக்கு வரும்பொழுதெல்லாம் எலிசாவுக்கு போஜனம் கிடைத்தது. அவர் தங்குவதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார்கள். ஒரு நாள் கேட்டார், எலிசா கேட்டார், கேயாசியை பார்த்து, தன்னுடைய சிஷியனை பார்த்து சொன்னார், வேலைக்காரனை பார்த்து, இவன் ரொம்ப கண்ணும் கருத்துமா நம்மளை கவனிக்கிறாளப்பா, இவளுக்கு நம்ம எது கைமாறு பண்ணுறது, என்ன இவளுக்கு என்ன செய்யலாம்? அவர் சொன்னார், அந்த வேலைக்காரர் சொன்னா, அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டு அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என் ஜனத்தின் நடுவில் நான் எப்படி இருக்கிறேன்? சுகமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயத்திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சுகமாக இருக்கிறேன்னாரு. அடுத்து கேட்டார், அந்த கேயாசியை சொன்னான், அவளுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. நீங்கள் அன்னைக்கு இருந்து தீர்க்கதரிசி கர்த்தரோடு எவ்வளோ உறவு உள்ளவங்கிறத அது பார்த்தாலே நமக்கு அப்படியே நடுக்கம் வருது. என்ன நடுக்கம்? அவர் பார்த்த உடனே அவர் கேயாசி சொல்கிறான், ஐயா தீர்க்கதரிசின்னு சொல்லிடாதீரும், ஏன்னா அவருடைய கணவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பெரிய வயதுள்ளவன், அவன் பிள்ளை பார்க்கக்கூடிய அந்த சரீரத்தில் அந்த பலன் கிடையாது, சரீரம் செத்து போனவன். அவர் அதெல்லாம் பார்க்கல. அவள் கூப்பிடு, அடுத்த உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. கொழுன்னு ஒரு பிள்ளையை பற்றி என்ன செய்வ? அப்படிதானே அர்த்தம். அந்த குழந்தையை அணைத்து கொண்டு இருப்பாய். அந்த அம்மா சொன்னாங்க, என்ன மிஷனரி, அந்த தீர்க்கதரிசி என்ன அபத்தம் சொல்லுகிறாரு? அபத்தம் சொல்ல வேண்டாம், அது அபத்தம் அல்ல, அது யாருடைய வார்த்தை? அல்லேலூயா. கமாலியல், என்ன கமாலியல்? கார்த்திக் கமாலியல். நீங்கள் கேட்டிருக்கலாம். அவர் ஒரு சாட்சி சொன்னார், ஒரு சாட்சியில் தான் இருக்குது. சென்னையில் நடந்த காரியம்னார். ஒரு சர்ச்சில் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அந்த ஆராதனையில் இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி தங்களுடைய கழிவறையை உடைச்சி
அதில் உள்ள அந்த தண்ணீரை கொண்டு வந்து பாஸ்டர் மேலே ஊற்றினாராம். அந்த அந்த ஜெப அறை முழுவதும் பயங்கரமான நாத்தம். செப்டி டேங்கில் உள்ள தண்ணியை கொண்டு ஊத்துறான். அங்கே இருந்த வாலிபர்களுக்குள்ள கோபம் வந்து எழும்புகிறார்கள். சொன்ன எழும்பாத, எல்லாரும் உட்கார், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினாராம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. மறுபடியும் கொண்டு போய் ரெண்டாவது வாளை கொண்டு வந்து மறுபடியும் சபையில் எல்லார் மேலேயும் வீசினான், ஊற்றினான். எல்லாருக்கும் ஆவேசம். அவர் சொன்னார், இன்னும் சோசரம் பண்ணு, நல்லா சோசரம் பண்ணு. மூன்றாவது முறையாக அந்த தண்ணி எடுக்க போன பொழுது அங்கிருந்து அவருடைய அந்த தண்ணி கொண்டு வந்தவனுடைய மனைவியின் கூக்குரல் கிட்டதோ, ஐயோ என் புருஷன் செத்துட்டான், என் புருஷன் ஹலோ செத்துட்டான். நடந்த சம்பவங்கிறாரு. செத்துட்டான் செத்துட்டான்னு சத்தம் கணி மறுபடியும் சொன்ன சோசரம் பண்ணுன்னாராம். சபை என்ன செஞ்சாராம்? சோசரம் பண்ணு. மறுபடியும் சோசரம் பண்ணா அங்கிருந்த பிள்ளை ஒன்று செத்துட்டு அட் அ டைம். அந்த அம்மா அங்கேருந்து ஓடி வந்து பாஸ்டர் காலில் விழுந்து காலை பிடிச்சி சொன்ன, ஐயா உங்கள் சோசரத்தை நிறுத்துங்க, நீங்கள் இன்னும் சோசரம் பண்ணால் என் குடும்பமே என்ன செஞ்சிடும். அப்போ எதிர்ப்பு அழியணும்னா கர்த்தருடைய ஜனம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இல்லை நீ சொல்கிறதா? கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு, அதிசயம் செய்கிறாருன்னா நம்ம சோசர பலி காணாது. சோசர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் சொன்னா சோசரம் சோசரம் சோசரம்னு சொல்லி. ஆமாம், எங்கள் அக்கா பிள்ளை ஒருத்தி இருக்கிற, அவருக்கு ஒழுங்காக சோமுன்னு தெரியாது. அவள் சொல்லுவான், மாமா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சாம் ஜபத்துறை ஆலன்பால் எழுதின 1000 சோசர பலி இருக்குது, அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து 1000 சோசர பலி என்ன செய்வேன்? சத்தமாக வாசிப்பேன், சத்தமாக வாசிப்பேன். அவ்வளோதான். அது வாசிக்க 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 என் பிரச்சனை எல்லாம் செஞ்சிடும். சொல்லுங்க மாறி. ஆண்டவர் சொல்ல தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டால், அடுத்து சொல்ல நீதிமானை ஏற்றுக்கொண்டால் நீதிமானுக்கு ஏற்ற பலன் என்ன செய்யுமா? யார் நீதிமான்? எசேக்கியேல் 18:9 சொல்லுகிறது, என் கட்டளையின்படி நடந்து என் நீதி நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானே ஆகில் அவனே நீதிமான். கட்டளைகளை கை கொள்ளணும், கட்டளையின்படி நடக்கணும், என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக என்ன செய்யணும்? நடக்கணும். கர்த்தரை நீங்களும் நானும் நீங்கள் அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். அன்னைக்கு சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார், தீர்க்க தரிசனத்தை அழிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நியாயப்பிரமாணங்களை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் நான் அழிக்கிறதற்கு அல்ல, எதுக்கு வந்தேன்? நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அப்படின்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய வார்த்தையினாலே நீதிமானாக்கப்படுகிறோம், அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம், அவருடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த நீதிமானாக்கப்படுகிற இந்த நீதிமானை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால், நான் சொன்னேன் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டால் அவன் தீர்க்கதரிசியாக மாறிடுவான். தெரியுமா உங்களுக்கு? எலியா கூட இருந்த எலிசா என்ன செஞ்சிட்டாரு? தீர்க்கதரிசியாக மாறிட்டார். அதான் சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும். ஹலோ, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க பின்னால் போங்க, நீங்களும் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. களவு செய்கிறவங்க பின்னால் நீங்கள் போங்க, நீங்களும் களவு செஞ்சிருவீங்க. பொய் பேசுகிறவங்க பின்னால் நீங்கள் போங்க, உங்கள் வாழ்க்கையில் பொய் வந்துவிடும். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நிறைய குறைபாடு இருக்குது. ஒரு நல்ல வாழ்க்கை வாழுகிற நீதிமானோடு இருந்து பாருங்கள், ஒரு பக்தியுள்ளவனோடு இருந்து பாருங்கள். உங்களை அறியாமே அந்த பக்தி, அந்த நல்ல குணம், அந்த நற்கிரிய உங்களை பிடித்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆசிரியர் பெருமக்கள் சொல்லுவாங்க, முதல்வனாயிரு, முதல்வனோடு இரு. ஒன்று முதல் ரேங்க் எடுப்பா, இல்லைன்னா முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்க கூட சேர்ந்துக்க, கூமுட்டை கூட சேராத. நல்ல ஐக்கியம் வேணும் உலகத்தில். ஆண்டவர் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கணும்னா நீங்கள் ஆண்டவருடைய வருகையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த கூட்டத்தில் காணப்பட வேண்டுமானால், ஆண்டவர் சொன்னார், அந்த மத்த 25 சொல்கிறாரு, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உள்ளவர்களை பிரிச்சுட்டு, வெள்ளாடுகளை செம்மறி ஆடுகளை பிரிக்கிறமா பிரிச்சுட்டு, வலது பக்கத்தில் இருக்கிற அந்த நீதிமான பார்த்து என்ன சொல்கிறாரு? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல்
உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் மகிமை உண்டாகட்டும் அல்லேலூயா. அப்போ நீதிமான்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் 1 சாமுவேல் 24:17 தாவீதை பார்த்து சவுல் இப்படி சொல்கிறார். 1 சாமுவேல் 24:17 தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நான் உனக்கு என்ன செஞ்சேன்? அப்போ அவன் தீமை செஞ்சதுனால அவனுடைய ராஜ்யபாரம் என்ன செய்யப்பட்டது? பிடுங்கப்பட்டது. தாவீது நன்மை செய்கிற நீதிமானாக இருந்ததினால் கர்த்தர் அவனுக்கு ராஜரிகத்தை என்ன செஞ்சார்? அவன் கொடுத்தார். அவன் நீதிமானுடைய நாமம் ரொம்ப முக்கியம். நீதிமான்கள் பெருகினால் பட்டணத்தில் என்ன செய்யும்? களி கூறுதல் உண்டாகும். அங்கே ஆதியாகமம் 18:24 32 வரைக்கும் வாசிங்கன்னா ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, 10 நீதிமான் இருந்தால் அந்த 10 நீதிமான் நிமித்தம் என்ன செய்ய மாட்டேன். கடைசியில் சொல்கிறாரு சீசன் என்னும் நாமம். இந்த சீசன் நாமத்தில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அவனுக்கு பலனை என்ன செய்யாங்க? அடையாமல் போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து 10 அப்போஸ்தலரையும் சீசர்களாக தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எங்கே போனால் பயப்பட வேண்டாம், என்னத்தை பேசுவோம், ஆகாரத்துக்கு என்ன செய்யணும்லாம் கவலைப்பட வேண்டாம், வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்க, என் நாமத்தை சொல்லி நான் உனக்கு உணவு தருவேன், உனக்கு உடை தருவேன், என்னை பின்பற்றி வா, மனுஷரை பிடிக்கவர்கள் ஆக்குவேன். ஆண்டவரை நம்பி போன அந்த 3.5 ஆண்டு கால அந்த அனுபவத்தில் சீசர்களுக்கு ஒரு நாள் கூட அவங்க என்ன செய்யலை? பட்டினியாக இருக்கல. எல்லாரும் வந்து சொன்னா யோவானுடைய சீசரும் யோவானுடைய சீசரும் பரிசேயருடைய சீசரும் என்ன செய்கிறாங்க? உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீசர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன? ஆண்டவர் சொன்ன அப்படியா? சாப்பாட்டு பசங்க சாப்பாடுன்னா போதும் அப்படியே சொன்னார். மணவாளன் தன்னோடு இருக்கிற வரைக்கும் மணவாளுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களோ, மணவாளன் தன்னை விட்டு எடுக்கப்படும் நாள் வரும், அப்போ என்ன செய்வாங்க? உபவாசிப்பார்கள். அல்லேலூயா. சீசர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்தவர்கள் என்று. எங்கே? அந்தியோகியாவிலே. அப்போஸ்தலர் 11:26 படி அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு முதன்முறையாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர். அப்போ நாம யாரு? நாம தான் சீசர்கள். நாம தான் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். நாம தான் மற்றவர்களுக்கு, நாம் பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தாகமாக இருக்கிறவனுக்கு. ஆமாம், இந்த இதை வச்சுட்டு ஒருத்தர் இப்படி பேசிட்டார். இயேசு வியாதியாக இருந்தார் அப்படின்னு ஒரு புக்கில் எழுதிட்டார். உடனே அடுத்த பிரசங்கியாக சொன்னார், எங்கய்யா இயேசு வியாதியாக இருந்தார்? இல்லை, நீங்கள் பாருங்கள், நான் வியாதியாக இருந்தேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் பட்டினியாக இருந்தேன். ஏசுங்க பட்டினியாக இருந்தாரா? உபவாசம் இருந்தார், ஜெபம் பண்ணார். அவர் பட்டினியாக இருக்கல, வஸ்திரம் இல்லாமல் இருக்கல, அவர் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கல, இயேசு பிதாவுடைய சித்தத்தின்படியே நடந்தார். உடனே அவர் சொன்னார், ஐயா நீ எழுதினது தப்புன்னு அவர் பத்திரிகையில் எழுதுன உடனே இவர் என்ன செஞ்சிட்டார்? அவர் மேலே மான வழக்கு நஷ்ட ஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டார். இந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் லாயர்லாம் பிடிக்க மாட்டேன், எனக்கு நான் தான் வாதிடுவேன், வேணா நீ கோர்ட்டுக்கு போ. பைபிளில் இயேசு கிறிஸ்து வியாதியாக இருந்தார் என்பதற்கு அத்தாட்சியே இல்லை. இது இயேசு ஒரு ஓமையாக தான் சொன்னார், ஒரு ஓமையாக சொன்னார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் நீங்கள் பிறருக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது, சாட்சியாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும், உங்கள் வார்த்தை சாட்சியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேசுகிற உங்கள் வார்த்தையினாலே நீங்கள் குற்றவாளிகள் என்றும் நீதிமான்கள் என்றும் தீர்க்கப்படுவீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் ஒரு காலத்தில் என்ன மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிற ஒருத்தரும் கிடையாது. ஒரு கோஷ்டி சண்டையில் பஸ்ஸில் நிற்கிறோம், சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்த ஒரு ட்ரேடுக்காரங்க ஐடி படிக்கிற நேரம், ஒரு ட்ரேடுக்கும் எங்கள் ட்ரேடுக்கும் சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அங்கே நாங்கள் சேர்ந்து சிலர் அடிச்சிட்டோம். அப்போது நான் வர்ற பஸ்ஸில் ஒரு 10 பேர் ஒரு டவுனில் வந்து திருநெல்வேலி டவுனில் ஏறுறாங்க. கையில் சில ஆயுதங்களை வச்சுருக்கிறாங்க, மறைச்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ என் கையில் ஒரு சாப்பாடு மட்டும்தான் இருக்கும், நோட்டு புக்கு கூட இருக்காது, சாப்பாடு இருக்கும். அது சொல்கிறாங்க, கண்ணை காமிட்றான். அந்த கண்டக்டர் ஒத்துழைக்கிறார், டிரைவர் ஒத்துழைக்கிறாரு.
என்னன்னா காட்டுக்குள்ளே போய் நாங்கள் 2-3 பேர் தான் இருக்கோம், எங்கள் ட்ரேடில் இருக்கிறவங்க. இவங்களை இறக்கி விட்டுருங்க, நாங்களே இறங்கிறோம், அங்கே ஒன்று பிழிஞ்சு கொண்டு போட்டுருவோம் என்பது திட்டம். அப்போ எங்கள் பசங்க 2 பேரும் அழுகிறான். முன்னாலே பார்த்தா அவன் கண்ணில் கண்ணீர். என்ன கேட்குறேன், ஏன்டா அழுறீங்க? அப்போ ஆள் உருவத்தில் உம்பிடு போல இருந்தாலும் மன தைரியம், பயங்கரமான ஒரு வெறி பிடிச்சவனாக இருப்பேன். ஸோ ஏன்டா அழுறீங்கன்னு நம்ம கொல்ல போகிறான்னா, நம்ம என்ன கொல்ல போகிறோன்னா பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே போய் வண்டி நின்றுட்டுன்னா நம்ம செத்தோம், நம்மளை தள்ளி விட்டுட்டு போயிடுவானுங்க. அப்படின்னா என்ன செய்யணும், ஊருக்குள்ளே நம்ம இறங்கணும். அடுத்து ஒரு ஊர் வருது, அந்த ஊரில் இறங்கிட்டால் தப்பிச்சிடலாம். நான் அந்த ஊரில் வண்டியை நிற்க விட மாட்டேங்கான் கண்டக்டர், டபுள் விசில் அடிக்கான். நான் சொன்னேன் இறங்கணும், டிரைவர் வண்டியை நிப்பாட்டுங்க, கண்டக்டர் நிப்பாட்டுங்க. நிற்க மாட்டேன்னா விட்டு 4-5 வார்த்தை, அந்த வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஆள் இப்படியாயான்ட்டு. நான் சொன்னேன் நீ ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸை தீ வச்சு கொளுத்திடுவோம், உன் வண்டி அது ப்ரைவேட் பஸ்ஸு. அவ்வளோதான், அலறிட்டான், பிரேக்கை டக்குன்னு போட்டாங்க, வண்டியை கொளுத்திடுவோன்னு சொன்ன உடனே டக்கு நீங்களை இறக்கி விட்டுட்டான். நாங்கள் அன்றைக்கி தப்பித்தோம், இல்லைன்னா அன்றைக்கே வெட்டி போட்டிருப்பானுங்க. அது உலக பிரமாணம். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டதுனால இன்றைக்கி ஆண்டவர் சுகம் தந்து பலன் தந்து, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன எத்தனை அடி அடித்தாலும் என் வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை என்ன செய்யாது, சத்தியமாக வராது. அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். அப்படின்னா ரட்சிக்கப்படுற அனுபவமே தெய்வ பிள்ளைகள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படணும்னா நம்ம சாட்சியாக இருக்கணும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யார் எழுந்து நின்று காணிக்கைப்படலாக. ஆராதனை கீதங்கள் 211, கீதங்களும் கீர்த்தனைகளும் 507. ஆராதனை கீதங்கள் 211, கீதங்களும் கீர்த்தனைகளும் 507. Son
நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய கரத்திலே கொடுப்போம். ஒரு நாள் வருகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டமும் கைவிடப்படுகிற ஒரு கூட்டமும் அந்த நாளிலே காணப்படும். வலது பக்கத்தில் இருக்கிற நீதிமான்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிதாவின் ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசியுங்கள் என்று சொல்ல போகிறார். ஒரு கூட்டத்தை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்ல போகிறார். நம்முடைய நிலைமை என்ன? ஏற்றுக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக அவருடைய திருவுள சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்கிற கூட்டமாய் மாற வேண்டும். சொல்ல மாட்டீங்களா, ஆண்டவரே பிதாவின் சித்தம் செய்கிறவனாக என்னை மாற்றும் அப்பா, எங்களை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னும் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. நல்ல பிதாவே, துதிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு இடைபெற்றதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும் ஆண்டவரை. கைவிடப்பட்ட துர்பாக்கியசாலிகளாக எந்த குடும்பமும் எந்த தனி நபரும் ஆண்டவரை காணப்படக்கூடாதப்பா. இந்த கல்வாரி இரத்தத்தினால எல்லாரையும் மீட்டுக்கொள். எங்களுக்காய் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையிலே சிந்தினீரே தகப்பனே. அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களரை எங்களை கழுவி எங்களை நீதிமானாக்கும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். படைக்கப்பட்ட சோசர காணிக்கை, பிறந்த நாள் மற்றும் ஆண்டவரை பொருத்தனை காணிக்கை எல்லாவற்றையும் அங்கீகரியும். எங்கள் அருமையான குடும்பத்தில் இருக்க குடும்ப தலைவர்கள், தலைவிகள், வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரையும் ஆசீர்வதியும். சிறுபிள்ளைகளை ஆசீர்வதியும். சிறுவர் கூட்டம், வாலிபர் கூட்டம், பெண்களைக்கும் ஆண்களைக்கும் உபவாச கூட்டம், இந்த நாள் மாலையில் செய்ய போகிற சுவிசேஷ ஊழியம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஊழியத்தினை குறி இந்த மாதத்தின் கடைசியிலே 30ஆம் தேதி செய்ய போகிற ஆண்டவரை சேகர சுவிசேஷ ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. கர்த்தர் சகலத்தை நேர்த்தியாக நடத்தித்தார். நிறைவானது வரும், குறைவானது ஒழியும் என்று சொன்னீரே. நிறைவானதை தாரும் அப்பா. ஆண்டவரே, பேர்கால நிலையில் இருக்கிற அருமையான மகளுக்கு ஏற்ற நேரத்தில் சுகப்பிரசவத்தை தார். கற்பத்தின் கனியை பெற்ற பிள்ளைகளுக்கு அதை பூரணமாக்கி தார். ஆண்டவரை, கற்பத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கட்டளையிடும். திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஆண்டவரை ஆயத்தம் பண்ணித்தார். ஏற்ற துணையை கர்த்தாவை காட்டும் ஆண்டவரை. வேலைக்காக காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தார். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, சுகத்தை, பலத்தை தார். ஆண்டவரே, எங்களுடைய அருமையான தகப்பனே, ஆண்டவரை, குடும்ப தலைவனுடைய கையின் பிரயாசங்கள், குடும்ப தலைவனுடைய கையின் பிரயாசங்கள், வேலைகள் எல்லாவற்றிலும் தேவ கரம் கூட இருக்கட்டும். நன்மையால் கிருபையால் முடிசூட்டும். இந்த காலத்தினுடைய வெப்பம் தணியத்தக்கதாக, குளம் குட்டையெல்லாம் நிரம்பத்தக்கதாக நல்ல மழையை தார். மத்தியிலே மாநிலத்திலே ஆளுகை செய்கிற மக்களை ஆசீர்வதியும், ரட்சியும். ஆண்டவரே, நன்மையானதை கட்டளையிடும். பெரிய காரியம் செய்யும். தடைகளை தகர்த்து போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கு எப்போதைக்கும் நிலைத்திருப்பதாக. திருவந்திய நாமத்திற்கு மகிமையாகவும் ஆராதனை நிறைவு கீதமாகவும் பின்பவனி கீதமாகும். அவர் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 716, கீதங்களும் கீர்த்தனைகளும் 484. ஆராதனைக்கு 716.
சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே போய் வர கடவுள்.